தடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே, எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. ரட்சகமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு இருப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட அருமையான தகப்பனார் சகோதரர் என்று சொன்னார். என்னை விட ஒரு 10 வயசு தான் அதிகம் இருக்கும். அவருக்கு இப்போ எனக்கு 65 ஆகிடுச்சு, அவருக்கு நம்ம 75 இருக்கும். அவர் இருக்கிற காலங்களில் என்னோடு ஒரு நல்ல உறவு கொண்டவர். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னாலே அப்பாவுடைய நினைவு நாள் நாளைக்குப்பா, சிக்கன் பிரியாணி நாளைக்கு கொடுக்குறாரு, அதனால் நீங்களும் சாப்பிட்டு நீங்கள் ஐயாவை பற்றி 2 வார்த்தை கடவுளுடைய வார்த்தை சொல்லுங்கன்னாங்க. நான் அன்போடு ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ராஜேஷ்க்கு இன்றைக்கி பிறந்த நாள், அவங்க மூத்த மகனுக்கு பிறந்த நாள். இப்போ இறந்தவரை நினைக்கிறதா இருக்கிறவரை நினைக்கிறதா? இறந்தவரை பற்றி என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. இருக்கிறவரை பற்றி என்ன பண்ணணும், கவலைப்படணும். ஏன்னா இறப்பை பற்றி சொல்கிறப்போ ஒரு மனிதர் இறந்து விட்டார், ஒரு நல்ல மனிதர், நிறைய பேருக்கு உதவி செய்வார், தங்கமான மனிதர், ஒரு பணக்காரர், யாரையும் ஏமாற்ற மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், நிறைய பேருக்கு உதவி செய்வார். இறந்துட்டார். அப்படி பாடியை எடுத்துக்கிட்டு கல்லறை தோட்டத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கோம், சரியான மழை, ரொம்ப மழை, பயங்கரமான மழை வந்துச்சு. பயங்கரமான மழை வந்தோடனே அந்த பாடியை ஒரு இடத்துல வச்சு ஒரு பேப்பர் வச்சு மூடிட்டாங்க. போனவங்களாம் ஒரு வீட்டு பக்கத்தில் அந்த ஷெட்டில் போய் நின்றுட்டாங்க. அந்த பாடியை மறந்துட்டாங்க. இப்போ அவங்களாம் அவங்க சேஃப்டிக்கு எங்கே போய் நின்றுட்டாங்க, ஒரு வீட்டு பக்கத்தில். இப்போ இறந்தவர் என்னுடைய தகப்பனார்னு வைங்களேன், என் தாயின்னு வைங்களேன், என் சகோதரர் வைங்களேன், எனக்கு வாழ்வு கொடுத்தவர் வளர்த்தவர் எல்லாம் இருந்தாலும் மழையில் நான் அவர் நினைகிறார், ஒரு பாடி நினையுது. இப்போ நான் நினைய விரும்பலை. இதுதான் உலகம். ஒரு செல்லுக்காக போனால் மழை பெஞ்சாலும் என்ன பண்ணுவோம், தேடுவோம். ஒரு பேட்ஸ்க்கான போனால் என்ன பண்ணுவோம், தேடுவோம். ஆனால் ஒரு மனிதனுடைய ஆவி அவனை விட்டு போன பிறகு இந்த உலகம் அவனை தேடுவதில்லை. இன்றைக்கி ஜூன் 26 எங்கள் அப்பாவுடைய நினைவு நாள். இன்னைக்கு நேற்று மனைவி சொன்னாங்க, ராத்திரி 11 மணிக்கு ஒரு மகன் 3rd ஃப்ளோரில் இருக்கார், அவரை பார்க்குறதுக்கு போனேன். உலக அதிசயமாக 3 மாதம் கழித்து அவனை மேலே பார்க்க போனேன். கீழே வந்துடும் அவன் பார்க்குறதுக்கு, டெய்லி பார்ப்பான். அவர் ரூம் போக மாட்டேன், எப்போவுமே படியில் நடந்து தான் போவேன். நேற்றுன்னு ஒரு 6 பாஸ் லிஃப்ட்டில் ஏறினேன். நான் ஏறின நேரம் லிஃப்ட் வழியிலே நின்று போச்சு. நானும் ஒரு பேரனும் லிஃப்ட்டில் 11 மணிக்கு போகிறோம், நின்று போச்சு. ராத்திரி 11 மணிக்கு அப்புறம் லிஃப்ட்டை ஒரு மாதிரி திறந்து வெளியே வந்த பிறகு மனைவி சொன்னாங்க, அவங்க ஐயாவுடைய நினைவு நாள் நாளைக்குன்னு. இப்போ எங்கள் அப்பா நினைவு நாள் ஒரு 10 வருஷம் நல்லா கொண்டாடணும். இப்போ அவர் இறந்து ஒரு 30 வருஷம் ஆகிட்டு. 87 எனக்கு மேரேஜ், அவர் 88 89 இறந்தார். 89 ஜூன் 26 என் மகனுடைய பிறந்தநாள். மார்ச் 12 மூத்த மகனுடைய பிறந்தநாள். 89 ஜூன் 26 இறக்குறார். எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்கள். இப்போ என்னாச்சு, மறந்து போனோம்ல. ஒரு தகப்பன் அதுதான் கண்ணதாசன் அழகாக சொல்லுவார். என்ன சொல்லுவார், வீடு வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை. அந்த உலகத்தில் இருக்கிறவரை அவனை பார்க்குறோம், ஒரு குறிப்பிட்ட காலங்கள் பார்க்குறோம், அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கறதில்ல. பொதுவாக அப்பா நினைவு நாள், அம்மா நினைவு நாள், அண்ணனுடைய நினைவு நாள், அண்ணன் மகன் தெரியாந்துட்டு அவருடைய நினைவு நாள். கரெக்டாக ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் கல்லறைக்கு போவோம். ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் கல்லறைக்கு போவோம். இப்போது அதெல்லாம் போக முடியல. அந்த வருஷங்கள் ஓட 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 அதெல்லாம் மறந்து போகுது. ஆனால் இருக்கிறவரை அவருடைய செயல்கள் சரியான என்ன அந்த உலகத்துக்கு பண்ணியிருக்காங்க, உலகத்துக்கு மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு. உண்மையாகவே அன்பு தகப்பனார் அவர்கள் இந்த உலகத்தை பொறுத்தவரை கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்து இந்த உலகத்தில் ஊழியத்தை மனைவியோடு இசைந்து அந்த அம்மா சொல்கிறத அவர் கேட்பார். அப்படியே
மீறி ஒன்றுமே பேச மாட்டார். உட்கார்னா உட்காருவார், இருந்தால் எழுந்திருப்பார். அது வெளியே பார்க்க அப்படி உள்ள எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஒரு அன்பான மனிதர். அந்த அம்மாவுடைய பேச்சு அப்படியே கேட்பேன். அந்த அம்மா அந்த ஏற்ற மாதிரி டிஎல்சியில் தான் கேட்டகிஸ்ட்டு. இந்த டிஎல்சி ஐயர் எனக்கு ரொம்ப இப்போ உறவு. அந்த வந்திருக்க ஐயர் எனக்கு ரொம்ப உறவு, ரொம்ப ஃப்ரெண்டு. ஆனால் வருகிற காலங்களில் அவங்க பாருங்கள், ஒரு சர்ச்சை ஆரம்பித்து பல கிளைசைகளை ஆரம்பித்து ஒரு பெண்ணாக இருந்து அவர் தன்னுடைய ரிட்டையர்டான பணத்தெல்லாம் ஃபிக்ஸட் பண்ணாமல் இந்த திருச்சபைக்காக கொடுத்து ஒரு மகளை 2 மகள் அவங்களுக்கு ஒரு மகளை ஊழியத்திற்கு எடுத்து ராஜேஷை தனது மகன் போல பாவித்து, ராஜேஷும் ஒரு நல்ல மனிதர், பக்கத்தில் தான் அவங்க அம்மா எல்லாம் இருக்காங்க, ராஜேஷுடைய அம்மா எல்லாம் இருந்தாலும் ஒரு தகப்பனாக தாயாக அவர்களை நேசித்து ஊழியத்தின் பாதையில் ரொம்ப அர்ப்பணிப்போடு பணியாற்றியிருக்கிறார். ஊழியம் என்பது பிறருக்கு நாம் கொடுப்பது, பிறரை நேசிப்பது, பிறருக்கு உதவி செய்வது, அதுதான் ஊழியம். அதான் இயேசுக்கு சொல்கிறப்போ ஊழியம் செய்யும்படி வரல, ஊழியம் கொள்ளவே. இன்றைக்கி என்னுடைய தகப்பனாருடைய நினைவு நாளில் இங்கே எனக்கே இப்போ பேசிட்டு வந்து ஞாபகம் வருது. என்னுடைய தகப்பனார் நினைவு நாளில் நேற்று ராத்திரி 11:30 என் மனைவி சொல்ல போய் தான் எனக்கு தெரியுது, மறந்துட்டேன். இல்லை, அதை விட விசேஷம் இன்றைக்கி அருமையான அன்பு மகன் ராஜேஷ், அவருக்கு ஆண்டவர் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். அது யாருமே சொல்லுங்க, வந்த பிறகு தான் அவர் சொல்கிறார். இப்போ அம்மாவுக்கும் அவருக்கு என்ன பிரச்சனைனா, பாரு என் பிறந்த நாளைக்கு நீ கேட்க விட்டுற, எனக்கு தான் மீட்டிங். அப்போ இப்போ 2 நாள் மீட்டிங் நமக்கு வந்துச்சு. நாளைக்கு மீட்டிங் இருக்குல்ல, இருக்குது. பொதுவாக நாம் இருக்கிற வரை வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், நம்முடைய குடும்பம் எப்படி இருக்குது, நாம் பிறருக்கு உதவி செய்கிற மக்களாய் காணப்படுகிறோமா, மற்றவர்களை நேசிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அதுதான் ஏசாயா 60 சொல்லுது, எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொல்கிறார். எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுங்கிறார் ஏசாயா 60:1. யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தெய்வத்திலிருந்து, வார்த்தை தேவனாய் இருந்தது, சகலமும் அவர் மூலம் உண்டாயிற்று, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. சகலமும் அவர் மூலம் உண்டாயிற்று, அந்த ஒளி மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஒருவேளை பிறந்த நாளை கொண்டாடுகிற ராஜேஷும் சரி, இல்லை ஐயாவுடைய நினைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற நமக்கு சரி, ஐயா எழும்பி பிரகாசிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ராஜேஷும் அதே மாதிரி எழும்பி பிரகாசிக்கிற மனிதனாய், பிறருக்கு ஒரு உதவி செய்கிற மனிதனாய், பிறரை ஏற்றுக்கொள்கிற மனிதனாய் அவருக்கு ஆண்டவர் மாறணும். இந்த நாளில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்கு நினையாத நேரத்தில் நானே 2 நாளைக்கு முன்னாடி இந்த மீட்டிங் மூலம் ஒரு திரள் கூட்டம் அம்மா சேர்த்துருக்காங்கன்னா அது அம்மாவுடைய ஜெபம், அவருடைய உழைப்பு, அன்பு தம்பி அதற்கு உறுதுணையாக, அன்பு மகள் அதற்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில் நாம் ஒரு அன்பு சகோதரர் ஐயாவை நினைக்கிறோம், அன்பு தம்பியை வாழ்த்துகிறோம். நாம் ஒவ்வொருவரும் வேதனையோடு கண்ணீரோடு இருக்க காலங்களில் ஆண்டவர் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 15 மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். மரணத்தின் கூர் சொல்றாரு பாவம், மரணத்தின் கூர் பாவம், நியாயப்பிரமாண பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ரொம்ப ஒரு அருமையான வார்த்தை. நாம் வாழ்க்கையில் பயந்து கொண்டே இருக்கிறோம். இதை பற்றி சிந்திக்கிறப்போ 1500 ஆண்டுகளில் அலெக்சாண்டர் உலகத்தை ஆண்ட காலங்கள். அலெக்சாண்டர் இங்கிலாந்துக்கு விரோதமாய் படையெடுத்து போகிறார். இங்கிலாந்துடைய ராஜா வெலிங்டன் அவரை எதிர்க்கிறார். இங்கிலாந்து ராஜா வெலிங்டன் அவரை எதிர்க்கிறார். வெலிங்டன் எதிர்க்கிறப்போ இங்கிலாண்டை முற்றுகையிட்டார் அலெக்சாண்டர். உலக அளவில் அலெக்சாண்டர் ஜெயித்து கொண்டிருக்கிறார். இங்கிலாந்து மக்கள்லாம் அந்த வெலிங்டன் ரொம்ப அழகாக சண்டை போடுறார். வெலிங்டன் அழகாக சண்டை போடுறப்போ திடீர்னு ஒரு கார் மிஸ்டு. கடந்த நாட்களில் நான் 3 நாட்கள் வெஸ்ட் பெங்கால் உடைய அந்த ஒரு மலைப்பிரதேசம், அந்த மலைப்பிரதேசத்துக்கு போயிருந்தேன். டார்ஜிலிங் பகுதி, டார்ஜிலிங்னு நம்ம கொடைக்கானல் ஊட்டி மாதிரி, அதை விட ரொம்ப குளிர் அதிகமான ஒரு பகுதி டார்ஜிலிங் பகுதியில். அதில் ஒரு பகுதிக்கு நான் கடந்து போயிருந்தேன். டார்ஜிலிங் போல் அதுக்கு முன்னால் கிராமங்களுக்கு போயிருந்தேன். காலையில் 9 மணி வரையும் மேகம், அப்படியே இருள், அப்படியே மிஸ்ட்டு. மாலை 4 மணிக்கு மேலே மிஸ்ட். ஒருத்தர் முகம் ஒருத்தருக்கு தெரியல. அந்த கார் ஓட்டுறவர் அவருக்கு மட்டும்தான் வழி தெரியுது. அவர் ரெகுலராக போகிறதால அந்த டேர்னிங்கில் ரொம்ப கரெக்டாக போகிறாங்க.
ரோடுலாம் இல்லை, மேடு பள்ளம். அதே மாதிரி ஒரு மிஸ்ட்டு. இங்கிலாந்து எப்போவுமே ஒரு குளிர் பிரதேசம். இந்த மிஸ்ட்டு, அந்த மிஸ்ட்டு வந்தோன்னா ஒரு செய்தி பரவுது. வெலிங்டன் இஸ் டெலிட்டட், வெலிங்டன் அழிந்து விட்டார்ங்கிற ஒரு செய்தி. வெலிங்டன் அழிந்து விட்டார் ஒரு செய்தி வந்தோன்னா அந்த இங்கிலாந்து படைகளெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. தன்னுடைய ராஜா, தன்னை வழிநடத்தும் படைத்தலைவன் நம்மகிட்ட இல்லை. அந்த மக்கள் ரொம்ப அந்த தோல்வி பயத்தில் தோன்றிருக்கப்போ வெலிங்டன் டெலிட்டட் டு அலெக்சாண்டருங்கிற செய்தி 10 மணிக்கு மேலே வருது. வெலிங்டன் அலெக்சாண்டரை முடித்து விட்டார். அந்த தூத அலெக்சாண்டருங்கிற வேர்டு கட் பண்ணி வந்ததால் ஒரு பதட்டம். வெலிங்டன் டெலிட்டட் டு அலெக்சாண்டர்ங்கிற ஒரு வேர்டு வந்த உடனே அந்த மக்களுடைய ஸ்பீடு அதிகமாகிடுச்சான். அந்த மக்களுடைய ஸ்பீடு 3 மடங்கு அதிகமாகிடுச்சான். ஒருவேளை நாம் உலக பிரகாரமாய் எதற்கும் பயப்படாமல் ஆண்டவரை நோக்கி, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ப்ளஸ் பண்ணுங்க, நீங்கள் என்னோடு கடந்து வாங்க என்று நம்ம சொல்கிறப்போ ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து உங்களை மீட்டுக் கொள்வதற்காக சிலுவையில் தன் ரத்தத்தை சிந்தினார். சிலுவையில் ரத்தத்தை சிந்திய அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விட்டார். உடனே ஒரு கேள்வி வருது. இயேசு அன்னைக்கு சிலுவையில் சாத்தானை கொன்னுட்டாரு. இயேசு சிலுவையில் சாத்தானை கொன்ன பிறகு இன்னைக்கு ஏண்டா சிலுவை சாத்தான் சாத்தான் சொல்லிட்டு இருக்கோம்? சாத்தான் டெவில் உங்களை ஏமாத்து நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே இங்கிறத நம்ம கேள்வி கேட்குறோம். அதுக்கு ஒரு அறிஞர் இவ்வாறு சொல்கிறார். அதாவது உலக பிரகாரமாய் நாம் நம்மை பாவங்கள் பிடித்து கொள்றோங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறோம். அந்த பயத்தில் இருக்கிறப்ப இயேசு எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி விட்டார் என்று நம்ம நினைக்கிறப்போ அது எப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த பயம் பாவத்தை பார்த்த ஒரு பயம். அந்த பாவத்தை குடிப்பிரகாரமாய் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் இப்படிப்பட்ட பயத்திலிருந்து முழுமையான விடுதலை பெறணும்னா எப்பவுமே நான் இயேசுவை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு காலையில் வாட்ஸ்அப்பில் 9 மணிக்கு என்னுடைய மனைவி 9:15 ஒரு செய்தி போட்டாங்க. ஒருத்தர் சொல்கிறார், தன் ஃப்ரெண்ட்ஸோடு குடித்து வெறித்து தன் வாழ்க்கையை அழித்த ஒரு செய்தியாளர். அப்பா சொன்னாராம், நீ இறந்துடுறா, செத்துப்போடா, அம்மாவை கூப்பிட்டு இந்த பிள்ளை இருக்க வேண்டாம். ஒரு நாள் நண்பர்களோடு குடித்து ஒரு முள்ளில் விழுந்து உடம்பெல்லாம் காயமா, அந்த காயத்தோடு அவனை அழியாந்து வீட்டில் போட்டாங்களாம். போடுறப்போ அப்பா சொன்னாராம் அந்த அம்மாட்ட, இப்போ போதையில் இருக்கிறான், இவனை கொன்றுவோம், தலகாணி மூக்கில் வச்சு அம்மிக்கி இவனை க்ளோஸ் பண்ணிடலாம், இந்த பிள்ளையால் எவ்வளவு கேடுனாங்களாம். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், என்னங்க இப்படி சொல்கிறீங்க, குழந்தையே இல்லாமல் எத்தனை கிலோமீட்டர் நடந்தேன் தெரியுமா, எத்தனை தெய்வத்தில் அங்காபிஷேகம் பண்ண தெரியுமா, எவ்வளவு தேங்காய் இழுத்த தெரியுமா, தவம் இருந்தோம். ஆனால் கஷ்டப்பட்டு இருந்த காலங்களில் இயேசுடைய கிருபையினால் இந்த குழந்தை நமக்கு ஆண்டவர் தந்தார். அப்படி தந்த குழந்தைய கொல்லணும்னு சொல்கிற எப்படியா நியாயம்? அவர் சொன்னாராம், இவனால் எவ்வளோ அசிங்கம், குடித்து குடித்து என் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறான், அவன் வாழ்க்கை அழிந்து போனால் என்னுடைய பெயர் வர்றப்போ அதோ பாராபர் குடிகார பிள்ளை, சண்டைக்கார பிள்ளைன்னு நீ சொல்கிறாங்க சொன்னாராம். ஆனால் அந்த தாயோடைய ஜெபம், அந்த தாயோடைய கண்ணீரான வாழ்வு, அந்த மனிதன் இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரராக இருக்கிறார். அவருடைய சாட்சியை கேட்டு நானே சில நிமிடங்கள் காலையில் கண்ணீர் கலங்கிட்டேன். அவ்வளோ ஒரு 3 நிமிஷம் தான் கேட்டேன். 3 நிமிஷத்தில் என்னுடைய கண்களில் இருந்து அப்படி ஒரு சாட்சி சொன்னார். நம்மளை எங்களையும் மீட்டுக் கொள்வதற்கு, அந்த பாவத்தின் பயத்திலிருந்து விடுதலை தருவதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பூனை வளர்க்குற வீட்டில் என்ன இருக்காது, எலி இருக்காது. ஆனால் அந்த குட்டி போட்ட குட்டி பூனை எலியை பார்த்து பயப்படுமா. அந்த பயம் போகணுங்கிறதுக்காக அந்த பூனை என்ன பண்ணுமா, பெரிய பூனை எலியை பிடிச்சி கடித்து கொதறி கொஞ்சம் உயிர் இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல கொண்டாந்து தன் குட்டி முன்னால் போட்டுருக்கணும். குட்டி போய் தொட்டு 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 பார்க்கும், பயப்படுமா பக்கத்தில் போய். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போய் பார்க்குறப்போ அது அந்த எலியால் அசைய முடியாது, ஏன்னா அது குற்று கோயிரமாக இருக்குது. அப்புறம் ஒரு தைரியம் வந்துடுமா. அந்த தைரியம் வந்த பிறகு
அந்த எலியை பிடிக்குமா அந்த குட்டி? இதே மாதிரி தான் உலகத்தில் எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ துன்பங்களில் இருக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்குமா? துன்பங்கள் மத்தியில் உலக பிரகாரமாய் இன்னைக்கு ஒரு சிலர் சீட்டு விளையாடுறாங்க, ஒரு நம்பர் லாட்டரி டிக்கெட் வாங்குறாங்க, இல்லை ஒரு சிலர் குடிப்பழக்கத்தில் இருக்காங்க, ஏதாவது ஒரு தீய பழக்கத்தில் ஒரு சிலர் பணத்தை கொடுத்து 1 ரூபா கொடுத்து 2 ரூபா வாங்குறாங்க, 10 ரூபா கொடுத்து 20 ரூபா வாங்குறாங்க, 50 ரூபா கொடுத்து 100 ரூபா வாங்குறாங்க, பணம் அதிகம் வாங்குறாங்க. கடைசி ஒரு நாள் மொத்தமாக எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. இப்படிப்பட்ட பாவத்தில் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறப்போ வாழ்க்கையை சூன்யமாய் மாறி நாம் மரணத்தை நோக்கி சந்திக்கிற நேரத்தில் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின் பலன், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் சொல்றார். மரணமே உன் கூறுங்கே. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் எழும்பி பிரகாசிக்க, அந்த 2வது கல்வன் சிலுவையில் உன்னுடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்து கொள்ளுமோன்னு நினைச்சு அவர் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ இன்று என்றோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் ஒரு வாக்கு கிடைச்சது. இன்று உனக்கு விடுதலையான வாழ்வை கொடுத்தேங்கிறார். நாமும் நம்முடைய வியாதி, துன்பம், கண்ணீரான வாழ்வில் ஆண்டவரை நோக்கி தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய விடுதலை எனக்கு தாங்க தகப்பனேன்னு கேட்கிறப்போ அது யாராக இருந்தாலும், கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஞானஸ்தானம் வாங்கியிருக்கலாம், ஞானஸ்தானம் வாங்காமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை நோக்கி நம்மை உருவாக்கின தகப்பனை நோக்கி யார் பார்க்கிறோமோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். உலக பிரகாரமான இச்சையிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டுடைய சந்தோஷத்தை பெற வேண்டுமானால் நம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எழுப்பி நம் ஆண்டுடைய எப்படி பிரகாசிக்கணும்னா ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற மக்களாய் காணப்பட வேண்டும். எசேக்கியேல் 18:9 சொல்லுது, என் கட்டளையின்படி நடந்து நியமங்களை கை கொண்டு ஒருவன் எனக்கு உண்மையாய் இருப்பானால் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் நீதிமான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை அது. அது கடந்த நாட்களில் அதை வாசிக்கிறப்போ அதுக்கு முந்தின எசேக்கியேல் 18:9 இதை சொல்கிறப்போ அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கிறப்போ என்ன செய்யக்கூடாது? வட்டிக்கு கொடாமலும் புலிசை வாங்காமலும் அநியாயத்திற்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து. நம்ம வட்டிக்கு கொடுக்கக்கூடாது, பொலிசை வாங்கக்கூடாது, அநியாயத்திற்கு தன் கல்லையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானால் அவன் நீதிமான், அவன் பிழைக்கவே என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்வை எழும்பி பிரகாசிக்கணும்னா ஆண்டவர் மனிதனுக்கு வாழ்வதற்கு பல கட்டளைகள் கொடுத்திருக்கிறார். யாத்ராம் 20ஆம் அதிகாரத்தில் கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கு, உபாகம் 5:6 கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கு, மார்க் 12:29-30 வசனங்களில் கட்டளைகள் சொல்ல, இஸ்ரவேலை கேள், தேவனாய கர்த்தர் ஒருவரே. இதற்கு ஒப்பாக இருக்க 2வது கற்பனை உன்னிடத்தில் அன்பு முதல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறார். நம் ஆண்டுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். உபயோகப்படணும். ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம எப்போதுமே உபயோகப்படணும். உலக பிரகாரமா இச்சைகள் நம்ம இழுக்கு, உலக பிரகாரமா பாவங்கள் நம்ம இழுக்கு, உலக பிரகாரமா ஆசைகள் இருக்கு, உலகப்புறம் அடுத்தவுடைய பணத்தை எடுத்துக்கொள்ளணும்னு ஆசை இருக்கு. ஒரு மனிதன் பஸ்ஸில் டிராவல் பண்ணிட்டு இருந்தார். 2 பேர் உட்கார சீட், அவர் ஓரமாக உட்கார்ந்துருந்தார். இன்னொரு பையன், வாலிப பையன் ராஜேஷ் மாதிரி ஒருத்தர் உள்ளே உட்கார்ந்துருந்தார். இவர் ஓரமாக உட்கார்ந்துருந்தார். ஓரமாக உட்கார்ந்துருந்தார் அந்த அன்பான சகோதரர் தூங்கிட்டார். வயதானவர் டிராவலில் தூங்கிட்டார். டிராவலில் தூங்கினோடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த தூங்கின ஒரு பைக்குள்ளே இருந்து பேட்ஸ் எடுத்துட்டான். கரெக்டாக பிளேடு போட்டான். அவர் ஜிப்பா மாதிரி போட்டிருந்தார். கரெக்டாக கட் பண்ணி பேட்ஸ் எடுத்துட்டான். இவர் தூங்கிட்டார். பஸ் போய்கிட்டே இருக்கு. ஒரு ஸ்டாப்பில் நின்று வண்டி மூவ் ஆகிறப்போ செக்கர் ஏறிட்டாங்க. வண்டியில் செக்கர் ஏறிட்டாங்க. டிக்கெட் கேட்குறாங்க. அப்போ தான் பார்க்குறார் பை இவற்றை இல்லை. இவற்றை பை இல்லை.
பையன் பேட் லிப்பர்ஸ் இல்லை, அவன் ஓரமாக இருந்தால் கட் பண்ணியிருக்கு. அவர் உட்கார்றப்போ டிக்கெட் வாங்கினார், மணி பர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் எழுந்திருக்கலை, பஸ்ஸு நிற்கலை, எங்கேயும் ஒரே ஒரு ஸ்டாப்பில் இருந்து மூவ் ஆகிருக்கு. அப்போ இந்த பையன் தான் எடுத்திருக்கான். நல்லா தெரியும் அவனுக்கு, உண்மையாகவே அந்த தான் எடுத்துட்டான். இப்போ டிக்கெட் செக்கர்னோன்னா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுறாரு, என் மணி பர்ஸை காணலைங்க. அந்த பையன் மணி பர்ஸை எடுத்துட்டான்னு சொல்லலாமா, என்ன சொல்லலாம்னு திங்க் பண்ணார். கொஞ்சம் ஜோம் பண்ணார். ஒரு நிமிஷம் ஆண்டவர் நோக்கி ஜோம் பண்ணிவிட்டு சொல்லிட்டாரு, இது என்னுடைய தம்பி தான், எனக்கு அவர் டிக்கெட் வாங்கியிருக்காருன்ட்டார். அவர்கிட்ட கேளுங்க, என் டிக்கெட் அவர்கிட்ட இருக்குன்ட்டார். இப்போ அந்த பக்கத்தில் இருக்க பையன் ஷாக் ஆகிட்டான். நான் டிக்கெட் வாங்கினேன்னு இவர் எப்படி சொல்கிறாரு? இப்போ இல்லைன்னு சொன்னாலும் சொல்ல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ அவருக்கு டிக்கெட்டை கொடுக்கலாம், அவரை அரெஸ்ட் பண்ணிடுவான். என்ன செய்யறது? அவன் அந்த மணி பர்ஸ் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டான். மணி பர்ஸ் எடுத்து டிக்கெட்டை கொடுத்தார். செக்கர் 2 பேர் டிக்கெட்டையும் செக் பண்ணிட்டு செக்கர் போயிட்டார். போன பிறகு, உங்கள் மணி பர்ஸை நான் தான் எடுத்துட்டேன், உங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனால் நீங்கள் எப்படி நான் தான் டிக்கெட் வாங்கினேன்னு சொன்னீங்க, என் மணி பர்ஸை திருடினேன்னு ஏன் சொல்லலாம், திருடினல ஏன் சொல்லலாம்? அந்த பையன் கேட்டாரான். அவர் சொன்னாரான், செக் பண்ணால் உன்ட்ட இருக்குது, அது நல்லா தெரியும். ஆனால் உன்னை ஒரு திருடன் ஆக்கிற விரும்பலை, நீ மனிதனாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன், உன் தவறுகளை நீ உணர வேண்டும் என்று நினைக்கிறேன், அதுதான் அப்படி சொன்னேன்னாரா. இதுதான் இந்த வசனம் சொல்றது, உண்மையாய் நியாயம் தீர்த்து. அப்படிப்பட்ட வாழ்வு காண்றப்போ, ஒரு கீழ்ப்படிந்து போறப்போ எழும்பி பிரகாசிக்கிற மக்களாய், பிறரை ஆண்டவருடைய வழி நடத்தும் மக்களாய், மன்னிக்கிற மக்களாய். தாவீதுக்கு விரோதமாய் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் திட்டுவான். அவனை அடிப்பதற்கு பலர் போவாங்க. தாவீது ராஜாவாக இருக்கிறார். ராஜாவே திட்டுறான், பீடியாளின் மகனே, முட்டாளே, மடையனேன்னு திட்டுறார். ஆனால் தாவீது அவரை டச் பண்ணவே இல்லை, டச் பண்ணாமே போகிறார். ஏன்னா அவன் தெரியாமல் திட்டுறான். அவனை நம்ம மன்னிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த மன்னிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. 9வது வசனத்திலிருந்து அந்த வாசனை, அந்த 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 வாக்கு தத்தங்கள் வருது. அபிஷாங்கிற ஒரு மனிதன் ஒரு ராஜாவை திட்டுறான் முன்னால. ஆனால் அவர் நினைச்சுன்னா அவனை கொலை பண்ணிக்கலாம், ஷூட் பண்ணியிருக்கலாம். ஒரு மன்னிக்கிற மனிதனாய் தாவீது காணப்பட்டார். இதுதான் வேதம், ஆண்டவருடைய கட்டளை. அந்த கட்டளைப்படி நடக்கிறப்ப இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவது. எப்போ நம்மை பிறரை மன்னித்து நாம் எடுத்துக்கொள்கிறோமோ, நம்முடைய தவறுகளை உணர்ந்து, சரி வேண்டாம், நம்மை பெருமைப்படாமல் நாம் எடுத்த முடிவுகளை விட்டுட்டு ஒரு யூனிட்டியாக விட்டு கொடுக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்வுக்குள்ள கடந்து போகிறப்போ நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்விற்கு நம்ம கூட வேலை செய்கிற மக்கள், கூட நண்பர்கள், தூரமாக இருக்கிறவங்க, நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், வேதம் சொல்லுது, நீ உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணால் 2 மைல் தூரம் போ. அவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்டு. மத்தியில் ஜீசஸுடைய மலை பிரசங்கத்தில் சொல்கிறாங்க 7ஆம் அதிகாரத்தில், ஒரு கன்னத்தை அறிந்தால் மறு கன்னத்தை காட்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் கடந்து போகிறப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அப்படி மன்னித்து ஏற்றுக்கொள்றப்போ எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தும் ஆண்டவர், நீடிய ஆயுசை தரும் ஆண்டவர். நமக்கு விரோதமாய் சாத்தான் கொடியேற்றுறப்போ ஆண்டவர் அதற்கு எதிர்த்து நின்று நமக்கு விடுதலை தரும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவற்ற தகப்பனே, எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரச்சனத்தை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய விடுதலை எனக்கு தாங்க தகப்பனே, எனக்கு ஒரு புது வாழ்வை தாங்க என்று அவரை நோக்கி பார்ப்போமா? பார்க்குறப்போ நிச்சயமாகவே உண்மை நோக்கி பார்க்கிறோம். உங்களுடைய கிருபையை தேடி நிற்கிறோப்பா. இது இந்த நாளில் தகப்பனே, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு சொன்னீங்கப்பா. எழும்பி பிரகாசிக்க பிறரை மன்னிக்கிற மக்களாய் மட்டுமல்ல, எங்களது தவறுகளை உணர்ந்து உண்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா.
கடந்த நாட்கள் இவ்வளோ பெரிய தவறு செய்தேன், அதனால் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை, இவ்வளோ ஒரு வியாதி இருக்குப்பா, எனக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு என் மனைவிக்கு நல்ல உறவு இல்லை, எனக்கு என் கணவருக்கு நல்ல உறவு இல்லை, என் சகோதரோடு நல்ல உறவு இல்லை, கோர்ட்டு கேஸுன்னு இருக்கிறேன்ப்பா, ஒரு விசை கூட எனக்கு விடுதலை கொடுங்க. என்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பெரிய பகுதியை என்னுடைய சொத்துக்களை விற்று கோர்ட்டு கேஸு செலவு பண்ணியிருக்கேன். ஒரு அன்பான வழி தகப்பனே, ஒரு மன்னிப்பான வழி தகப்பனே, ஒரு விடுதலையின் தகப்பனே, ஒரு விடுதலையின் வழி, மன்னிக்கிற வழி தகப்பனே, ஃபர்கிவ்னஸ், அந்த ஃபர்கிவ்னஸ் வழி எனக்கு கொடுங்கன்னு ஏக்கத்தோடு ஒரு சகோதரன் ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. அந்த அமைதி இல்லாத வாழ்வில் எனக்கு ஒரு அமைதி தகப்பனே, எனக்கு ஒரு அமைதி, நீர் அமைதியை கொடுப்பதற்காகவே, சமாதானத்தின் அரசராகவே இந்த உலகத்துக்கு வந்தீங்க. அநேகரை மீட்கும் பொருளாய் தன் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தீங்க. என்னுடைய கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த அன்பு சகோதரனுக்காக தகப்பனே, ஒரு சகோதரி குடும்ப வாழ்வில் நல்ல உறவில், எனக்கு என் கணவருக்கும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கு நல்ல உறவில், எங்களுக்குள்ள பல பிரச்சனைகள், ஒரு அமைதி இல்லாத வாழ்வு, இரவுல தூக்கம் இல்லப்பா, நிறைய காசு இருக்கு ஆனா நல்ல உணவு இருக்கு, நல்ல தூக்கம் இல்லை, உடம்புல ஒரு அமைதியான நிலைமை இல்லை, வியாதி மத்தியில, அதே நேரத்தில் பிரச்சனை மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கேன், எனக்கு ஒரு அமைதி கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. எனக்கு ஒரு அமைதியான வாழ்வு, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்க எனக்கு ஒரு அமைதி, என் கணவரோடு பல வருடமா இல்லாத அந்த உறவு மீண்டும் புதுப்பிக்கப்பட, மகளோடு நல்ல உறவு இல்லப்பா, மகளால என்னுடைய மருமகனுக்கு எனக்கு நல்ல உறவு இல்லை, நல்ல உறவை தாங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அண்ணா, அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, ஒரு சகோதரி வயதான காலத்துல எனக்கு யாருமே ஆதரவு இல்லப்பா, ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாம இருக்கிற, ஏன்னா என் மருமகளை நான் கொடுமைப்படுத்தினேன், அதே கொடுமை என் மகளை, என் மருமகா அவளுக்கு என்னுடைய மகன் மூலம் பண்ணி கொண்டிருக்கா, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, ஒரு விசை கூட இந்த புதிய கல்வியாண்டில் ஜூன் மாதத்துல தன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையில கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக, உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் வார்த்தைப்படி நீர் ஆசீர்வதிக்க போற தயவுக்காக கூட நன்றி. என்ன நோக்கத்தோடு இந்த கூட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்பு சகோதரன் பாஸ்டர் ராஜேஷ்காக, அப்படி துணைவியாருக்கு கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளா பிளஸ் பண்ணுங்கப்பா. விசேஷமாய் அம்மாக்காக கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளுக்காக, இப்போ 2 மருமகனுக்காக, ஐயா தகப்பனை இழந்து தவிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலின் தகப்பனா இருங்க. பிறந்தநாளை கொண்டாடி இன்னும் அநேக பிறந்தநாள் கொண்டாட அநேக மக்களுக்கு காஸ்பல் சொல்ல ராஜேஷை பயன்படுத்துங்க. முடியும் பிரசன்னம் தப்பியோடு இருக்கணும். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென் ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற